இல்ல, மாமா கிட்ட சொன்னியாமா அப்பா சொத்துல தம்பிகிட்ட பங்கு கேட்கலாம்னு இருக்கிறோம்னு? இல்லடா, சும்மா தமாஸ்க்கு. இதுல என்னக்கா தமாஷு? நீ வேணா ஏண்டியே கேட்டிருக்கலாமே. அதுக்குள்ளடா, அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெத்தா இருக்கலாம் இல்லடா. அதான் சொல்லுக்கா, நீ என்ன எதிர்பார்க்கற? இல்லடா, நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கில்ல, அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது. அதுக்காக தான்டா. நீ எனக்கு ஒன்னும் சும்மா தரலடா. அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இங்க பாருக்கா, சட்டம் இருக்கோ இல்லையோ, நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது இல்லாம அப்பா ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க, அதுலயே நான் பாதி கொடுக்கலான்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா. இப்ப சொல்றேன்டா குட்டி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு தம்பியா பிறக்கணும்டா. நாளைக்கே நான் வர்றக்கா. சரிடா, வாடா. வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஏங்க, இடம் மட்டும் இல்லைங்க, என் தம்பி பணமும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டோம்ல, அதுதாங்க. பாத்தீங்களா என்னோட திறமைய? இல்லடா, நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கில்ல, அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது. அதுக்காக தான்டா. நீ எனக்கு ஒன்னும் சும்மா தரலடா. அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வாடா தம்பி, இப்பதான் வரையா? ஆமாக்கா. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த தம்பி, ஹார்லிக்ஸ் சாப்பிடு. நீ அப்பா மாதிரியேடா, சொன்னதை உடனே செஞ்சிடுற. இந்தாக்கா, டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்ட. நீ ஒருக்கா படிச்சு பார்த்துட்டு வந்து கையெழுத்து போட்டீங்கன்னு சரி. என்னடா இது, 5 லட்சம் ரூபாய் கடனை என்னை கட்ட சொல்ற? எந்த சட்டத்துலடா இடம் இருக்குது? சொத்துல மட்டும்தான் பங்கு இருக்கு, கடன்ல எப்பவுமே பங்கு இல்ல. நல்ல வேலை என் மாமியார் மாமனார் இங்க இல்ல, இருந்திருந்தா அவ்வளவுதான் நீ இப்படி பண்றதுக்கு. இப்ப என்னன்னா நீ சொல்ல வர, கடன்ல நான் பங்கெடுக்கணுமா? என்னக்கா பேசுற? அப்பா சம்பாதித்த சொத்துல பங்கு கேட்கிற உனக்கு அப்பா வாங்கின கடன்லயும் பங்கு இருக்குல்ல, அதான்க்கா நியாயம். நான் தெரியாம தான் கேட்கிறேன். அது என்னக்கா, சொத்து இருந்தா மட்டும் பங்குக்கு வரீங்க? இதுவே அப்பா கடன் பண்ணியிருந்தா போன் பண்ணா கூட பார்க்காம மாதிரி போறீங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் கடன் கூட உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதான். உனக்கு வாங்கின 100 பவுன்